عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد نعلم நபியே நிச்சயமாக நாங்கள் அறிவோம். இன்னஹு லயஹ்ஸுனுக அல்லதி யகூலூன அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களை கவலையில் ஆழ்த்துவதை நாம் அறிகிறோம் நபியே. ஃபஇன்னஹும் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் லா யுகல்லிபூனக உங்களை பொய்ப்படுத்தவில்லை. வலாகின்னல் ஸாலிமீன என்றாலும் அந்த அநியாயக்காரர்கள் பி ஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளைத்தான் அவர்கள் மறுக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தில். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது தங்களை சேர்ந்த மக்களே தங்களை நம்பாமல் புறக்கணித்து நபியை பொய்யர் என்றும் பைத்தியக்காரர் என்றும் பித்து பிடித்தவர் என்றும் நஊது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்க முடியாத துயரம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கிடைத்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீ அல்லாஹ்வினுடைய ரசூல் என்று அறிவிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது வீட்டிற்கு முதலாக வருகிறார்கள். காய்ச்சலோடு வருகிறார்கள், உடல் நடுங்கி வருகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு என்னை போர்த்துங்க கதீஜானால கதீஜா ரலியல்லாஹு போர்த்தி அவங்களின் மீது கரிசனம் எல்லாம் காட்டி அவர்களின் மீது அன்பாக இருந்து 3 நாள் எந்திக்கவே இல்லை. அடுத்து தன் கணவனுடைய நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லி தங்களது சொந்தக்காரர் ஒருத்தர் வேதங்களை அறிந்த வரக்கத்து இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. இந்த மாதிரி இவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்கு நேராக அந்த அவர்களுடைய உருவத்தில் பார்த்த நிகழ்வுகள் இவைகள் எல்லாம் அதுவும் மிஅராஜினுடைய நிகழ்வுகளிலே. அப்ப அந்த பார்த்த அந்த விடயத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மீள முடியல. இதுவரைக்கும் பார்க்காத உருவம் நம்மை பார்த்து கட்டி தழுவி ஓதுங்கள் என்று சொன்னதை ஏற்க முடியாது. நம் மனம் இன்னும் அதை முழுமையாக நம்ப முடியாத அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கி போயிருந்தார்கள். அந்த நேரம் இது என்ன இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரி வஹி வந்ததா சொல்றாங்க, இந்த இடத்துல வந்துச்சு, இப்படி ஒரு வானவரை பார்த்ததா சொல்றாங்க, இதையெல்லாம் வச்சு இது என்னது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னோடனே வரக்கத்து இப்னு நௌஃபல் சொன்னார், ஒன்றும் இல்லை, இதற்கு முன்னால் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதற்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் இந்த வேதம் இறைவனின் புறத்திலிருந்து இறங்கியதோ அதே போன்று உம்முடைய கணவர் முஹம்மது அவர்களுக்கும் இறைவனின் புறத்திலிருந்து இந்த வேதம் இறக்கி அருளப்பட்டுள்ளதுன்னு சொன்ன உடனே சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களை உங்களது ஊர்க்காரர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில யாருமே சொல்லல. சொன்னாங்க வரக்கத்து இப்னு நௌஃபல், உங்களை உங்களது ஊர் மக்கள் உங்களது ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள், உங்களை பொய்யர் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால நம்ப முடியல. என்னையவா? என்ன கேட்டாங்க, என்னையவா? நானா? நான் இந்த ஊர்ல பெரிய நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முஹம்மதுன்னு கூப்பிடுறவங்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அமீன் என்று அஸ்ஸாதிக் என்று கூப்பிடுபவர்கள் தான் நிறைய. நம்பிக்கையாளர், உண்மையாளர் இப்படித்தான் பேர் சொல்லி என்னையவா மக்கள் வெளியேற்றுவார்கள்? ஆம், உண்மைத்தான் வெளியேற்றுவார்கள். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். இதுவரைக்கும் வழங்கிய தேவன்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி இப்ப திடீர்னு ஒருத்தர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அவர் மேல அன்பு பாசம் கருணை எல்லாம் வச்சு ஒரே நாள்ல அவர்களை தூக்கி எறிஞ்சு அப்படி இருக்கு. அது எவ்வளவு பெரிய கவலையை உண்டாக்கும். ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. 40 வருட காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலை மேல ஏற்றி நின்றுட்டு கேட்டாங்க, குல்லு இன்ஷா அல்லாஹ் மா தலவுத்துஹு வலா அதராக்கும் பிஹி ஃபகத் லபிஸ்தும் ஃபீக்கும் உம்ர். இத்தனை வருடம் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், நான் எனது வாழ்க்கையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன், நீங்க என்னை நம்புறீங்களான்னு கேட்டாங்க. இல்லாதனால நான் கண்டிப்பா நம்புறோம். இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்க வருது நான் சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புவோம். அந்த அளவுக்கு நம்பிக்கையாளர் தான். நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்ல போறீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொன்னா உடனே மன்னவாது தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நபியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விடயம்தான் அவர்களின் மேலிருந்தாலும் ஒத்த நம்பிக்கையை சிதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கவலைக்கு உள்ளாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், நபியே அவர்கள் உங்களை பொய்ப்படுத்துவதன் காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படுது, அது எனக்கு தெரியுது. அவங்க உங்களை பொய்ப்படுத்தல நபியே, என்னுடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்துறாங்க, என் குர்ஆனை பொய்ப்படுத்துறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், லஅல்லக பாகியுன் நஃப்ஸக, நீங்க உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க போல, அவங்க இஸ்லாத்துல ஏற்றுக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களை நீங்களே உங்க உயிரை மாற்றிக்கிறீங்க போல அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்றான். இப்போ இந்த ஆயத்தை அல்லாஹ் ஏன் இறக்குனா அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அபூ ஜஹல், அபூ சுஃபியான், இன்னொருத்தர் அஹ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர். இந்த 3 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நைட்டு குர்ஆன் ஓதுவாங்க, சொல்லியிருக்கிறேன். இரவு நேரம் உட்காந்து குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு சிலர் விடிய விடிய ஓதுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஓதும்போது இந்த அபூ ஜஹல் அப்படியே யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் போத்திக்கிட்டு அவன் ஒரு பக்கம் வருவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்டுக்கிட்டே இருப்பான். பகல்ல ஃபுல்லா நபியை திட்டுவான். இந்த பக்கம் அபூ சுஃபியான் அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உஹது போரினுடைய தலைவர் அவர் தான், எதிரி படைக்கு. அவர் என்னன்னா, அவர் ஒரு பக்கம் மறைவா எல்லாத்தையும் போத்திக்கிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து குர்ஆனை கேட்கறது. அஹ்னஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் என்ன செஞ்சாருன்னா, அவரும் இறை மறுப்பாளராக இருந்தார். அவரும் அதே மாதிரி மறைவா வந்து இப்படியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். இவ்வாறு 3 பேரும் வந்து கேட்டு ஒரு நாள்ல என்ன ஆயிட்டாங்கன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா, என்னடா நீ பகல் நேரத்துல ஃபுல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுற, நைட்டு ஃபுல்லா வந்து குர்ஆனை கேட்டுக்கிட்டு இருக்கிற. உடனே 3 பேரும் பேசிட்டாங்க, இல்லை என்னன்னு கேட்க வந்தேன், நாளையில இருந்து வரக்கூடாது, சத்தியம் செய். 3 பேரும் சத்தியம் செய்யறாங்க, நான் நாளையில இருந்து நான் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது. இப்போ சத்தியத்தை வந்து குறைஷிகள் பாதுகாப்பாங்க, ரொம்ப தீர்க்கமா நிற்பாங்க. சரி சத்தியம் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம நண்பர் வரமாட்டார்னு நினைச்சு ஒவ்வொருத்தங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா 3 பேரும் வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி. அதாவது நபி மேல வெறுப்பு இருந்தாலும் கூட அவங்க ஓதக்கூடிய அந்த குர்ஆனை கேட்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க, அபூ ஜஹல், நான் சொல்றது வேற யாரும் இல்ல, அபூ ஜஹல் வந்து இதே மாதிரி 2வது தடவை சத்தியம் நடக்குது, பார்த்துக்கடா நீ நேற்று சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வந்துட்ட, நாளைக்கு வர இதே மாதிரி 3வது சத்தியம், இப்படி 3 சத்தியம் நடக்குது. ஒரு சத்தியம் நடந்து இப்போ 3 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிற பொழுது இப்போ அபூ சுஃபியான் அவருடைய உள்ளத்திலேயும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா அவர் திட்டல. இந்த அஹ்னஸ் போய் கேட்கிறாரு, இந்த குர்ஆனை பத்தி நீ என்ன நினைக்கிற, அது இது வரைக்கும் நான் கேள்விப்படாத வசனங்களா இருக்குது, எல்லாம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அஹ்னஸ் கேட்டா அஹ்னஸ் அதே மாதிரி தான் அபூ ஜஹல்கிட்ட போய் கேட்கிறாங்க. இதான் 3வது விஷயம். அபூ ஜஹல்கிட்ட போய் கேட்கிறாங்க, அபூ ஜஹலே என்னப்பா நினைக்கிற, இந்த குர்ஆனை அவன் நம்பி டெய்லி நைட் இரவு நம்ம போய் கேட்கிறோம், இந்த குர்ஆனை பத்தி நீ என்ன நினைக்கிற, குர்ஆனு முகமது பத்தி என்ன நினைக்கிற, முகமது நம்பிக்கையானவர் தான், அதுல எனக்கு ஒரு துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. முகம்மது அவர் நம்பிக்கைக்குரியவர் தான், நான் 1% கூட அதுல பின்வாங்க மாட்டேன். ஆனா அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒரே அந்தஸ்துல உள்ள குடும்பம். அவங்க ஒரு வருஷம் கபத்துல்லாவுக்கு திரைச்சீலையை மாத்தினா நாங்க ஒரு வருஷம் திரைச்சீலையை மாத்துவோம். அவங்க உள்ள ஒரு சிலையை வச்சா நாங்க ஒரு சிலையை வைப்போம். அவங்க ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு உணவு கொடுத்தா நாங்க அதே மாதிரி இன்னொரு நாள் நாங்க உணவு கொடுப்போம். இவ்வாறு அந்தஸ்து ரீதியா, பொருளாதார ரீதியா, பரம்பரை மானம் கௌரவம் ரீதியா, ஜாதி குலப்பெருமை ரீதியா 2 குடும்பமும் சமமா இருந்துகிட்டு இருக்கிறோம் பல்லாண்டு வருடங்களா. இப்ப திடீர்னு உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நபிங்கிறாங்க, எங்க குடும்பத்துல இருந்து நாங்க எங்க நபியை கூட்டிட்டு வர, இப்ப எங்களை கூட அந்த குடும்பம் ஒரு வகையில ஓங்கி போயிருச்சு. புரியுதா? ஏன் ஏத்துக்கறல அப்படிங்கிறதுக்கு அபூ ஜஹல் காரணம் சொல்றான். உலகான விளக்கங்களை சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் சமமாக இருந்த 2 குடும்பம் இப்ப அவங்க குடும்பத்துல அல்லாஹ் நபியை கொடுத்துதான் அவங்க குடும்பம் கொஞ்சம் ரேஞ்சு கூடி போயிருச்சு. இப்ப எங்கிட்ட இருந்து நபியை நான் எப்படி கொண்டு வர, எனவே அவர் உண்மையானவர் தான், ஆனால் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய குர்ஆனை நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான இது. அதான் அல்லாஹ் சொல்றான், நபியே அவன் உங்களை பொய்ப்படுத்தல, மாறாக அந்த அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் நம்முடைய இந்த அத்தாட்சிகளை குர்ஆனைத்தான் அவர்கள் பொய்ப்படுத்துகிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலகது குذிபத் ருசுலும் மின் கப்லிக ஃபஸபரு,
உங்களை மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் வந்த எத்தனையோ ரசூல்மார்களை இந்த மக்கள் பொய்ப்படுத்தினார்கள். அந்த நேரத்துல அவங்க பொறுமையா இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவி நம்பல. மனைவிட்ட சொல்றாங்க, அம்மா, சாப்பாடு செய்யக்கூடிய அடுப்புல இருந்து, அந்த இதுல நெருப்புல இருந்து என்ன வரும்? தண்ணி வருமா? வந்தா சொல்லுனாங்க. ஒரு வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் தண்ணி வரும். என்னங்க சும்மா தண்ணி இல்லாத இடத்துல போட்டுக்கிட்டு கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அடுப்புல இருந்து தண்ணி வருமா? இதெல்லாம் நம்புற மாதிரியே புருடா உரியல. மனைவி ஏத்துக்கிறத மகன்கிட்ட போய், எப்பா மகனே, இஸ்லாத்தை ஏத்துக்கப்பா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாங்கி தரேன், வாங்கங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, வெள்ளம் வரும்பா, அல்லாஹ் தஆலா கப்பல் கட்டு, நீங்க என்னத்தையும் வெள்ளத்தை கொண்டு வாங்க, நான் மலை மேல ஏறி நிற்கிறேன். கடைசி நேரத்துல கூட துவா செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்னபினி, அல்ல என் பிள்ளையை மட்டும் காப்பாத்து. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உங்க பிள்ளையே கிடையாதுன்ட்டாங்க. இவ்வாறு உங்களை அல்ல, உங்களுக்கு முன்னால் வந்த எத்தனையோ ரசூல்மார்களை இந்த மக்கள் பொய்ப்படுத்திய பொழுது ஃபஸபரு, அவர்கள் பொறுமையோடு சபுர் செய்தார்கள். அலாமா குذிபு வஊது, அவர்களை பொய்ப்படுத்தி அவர்களுக்கு நோவினையும் தந்தார்கள். ஹத்தா அத்தாஹும் நஸ்ருனா, அந்த நேரத்துல நம்முடைய உதவி வரும் வரைக்கும், உதவி வந்ததுக்கு அப்புறம் வலா முபத்தில லி கலிமாத்தில்லாஹ் வலகத் ஜாஅக மின் நபையில் முர்சலீன், அதற்கடுத்து நம்முடைய இறை செய்தி உங்களிடத்தில் வந்து விட்டது, எனவே நீங்களும் பொறுமையா இருங்க, அல்லாஹ்வுடைய என்னுடைய உதவி உங்களுக்கு ரொம்ப சமீபமா இருக்கு அப்படின்னு அல்லாஹு தஆலா நபிக்கு ஆறுதல் சொல்லிய வசனம் இந்த வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை அடைஞ்சாங்க, நிராசை அடையல. ஏன்னா அவங்க கவலை கூடுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற, உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க போலே, அழிச்சுக்கிறாதீங்க, இன்ஷாஅல்லாஹ் கண்டிப்பா நான் நாடியவர்களுக்கு தருவேன், நீங்க ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க? உங்க வேலையை பாருங்க நபியே, நான் உங்களை இறை தூதரா அனுப்புறேன், நீங்க என்னுடைய செய்தியை எத்தி வச்சுட்டீங்க, இதாயத்தை கொடுக்கறது கொடுக்காது என் பொறுப்பு, அவன் மறுத்தாம நான் பாத்துக்கிறேன், நீங்க ரொம்ப வருத்திக்கிறாதீங்க, உங்களை நீங்களே அழிச்சுக்கிறாதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லிய வசனம் இந்த வசனம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்துகளின் ரீதியாக என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.